வொர்ஸ்ட் கிளையண்ட் பார்ட் 2ங்க. ஆக்சுவலி அவங்க அப்படி நடந்துக்கிட்ட விதம் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2, 3 நாள் டிஸ்டர்ப்டாவே இருந்துச்சு. நம்ம வொர்க்க மதிக்கவே இல்லையே! இப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்களேன்னு, அப்புறம் அத நான் விட்டுட்டு என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க என்ன நெனச்சுட்டாங்க போல, ரிலேட்டிவ் தானே அமௌண்ட்லாம் எதுக்கு குடுக்கணும்? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டாங்க போல. ஆக்சுவலி அது தப்பில்ல. க்ளோஸ் ரிலேட்டிவ்னா சின்ன சின்ன கன்சர்ன் எதிர்பார்க்கறது தான். ஆனா, அவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணணுங்கிற முடிவ நான் தான் எடுக்கணும் இல்லையா? அவங்களே முடிவு பண்ணிக்க கூடாதுல்ல. அவங்க அமௌண்ட் தாரேன்னு சொல்லியிருந்தா கூடயே நான் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா, அவங்க அத பத்தியும் பேசல. அத விட என் ஒர்க்கையே மதிக்கல. அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. அது கஷ்டமா இருந்தது. சரி ஓகேன்னு அத விட்டுட்டேன். ஆனா, இது நடந்து 1 மந்த் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்ப வரையுமே ஒரு காலோ, இல்ல நேர்ல பார்க்கும்போதோ, "நீ பண்ணி குடுத்த நல்லாயிருக்கு. நான் அமௌண்ட் தரேன்ல, அப்புறம் தரேன்னு" அத பத்தி வாயில வச்சு கூட பேசல. இப்படியும் சிலர் இருக்கத்தான் செய்றாங்க. எனிவே நெறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நெறைய மோட்டிவேட்டரா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் நெறைய நடந்திருக்கு அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாரி வொர்ஸ்ட் கிளையண்ட் உங்களுக்கு இருக்காங்களான்னும் சொல்லுங்க.